கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. டுடே சண்டே and we are all going to go to our churches. நம்ம சபைகளுக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்க போகிறது. அதுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுவோம், ஜெபிப்போம். 112 தியானம் பண்ணிட்டு வரோம். இதுக்கும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க போகிறது விசுவாசிக்கிறோம். ஆமென். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி இந்த ஜெப ஜெயத்தை ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாரா. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை முன் குறிச்சிங்களே, அழைத்தீரே, தெரிந்து கொண்டீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் என் கர்த்தாவே, எங்களை உண்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கு உமக்கு நன்றி. கூடி வந்திருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெற நீ ஆஸ்வதிப்பீராக. உடைய கரத்தில் அவர்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவீராக. என்னத்தை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் உடைய வார்த்தை கொண்டு அவர்களோட பேசுவீராக, அவர்களை உற்சாகப்படுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நேசிக்கிற தேவன், நீர் எங்களோட வாழ்க்கையை நன்மைகளை செய்கிற தேவன், எங்க வாழ்க்கையை நீ நல்லவரா இருக்கிற தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால மூடுவீராக. கர்த்தாவே, உடைய சமாதானத்தினால நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களை நிரப்புவீராக. ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். once again welcome people. கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Let we all come together and let us preach the gospel. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் போய் சேரட்டும். தரித்திர கட்டுகளில் இருக்கிற பலரை விடுவிப்போம். முக்கியமாக விசுவாசிகள் விடுவிக்கப்படட்டும். கர்த்தரை அறியாத மக்கள் கூட இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. அப்படியா, பைபிள்ல ப்ராஸ்பரிட்டி பற்றி போட்டிருக்கா, செழிப்பை பற்றி போட்டிருக்கா, பாவ மன்னிப்பை பற்றி போட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க. அதான் செழிப்பை பற்றி போட்டிருக்கா. ஆமாங்க, வேற எதிலும் இல்லாத அளவுக்கு இதில் தான் செழிப்பை பற்றி போட்டிருக்கு. எடுத்துக்கங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் எடுத்துக்கங்க. எல்லாருமே செல்வந்தார்கள் தான். அபிரகாம் எடுத்துக்கங்க, ஈசாங்க எடுத்துக்கங்க, யாக்கோபை எடுத்துக்கங்க, 12 கோத்திரங்களை எடுத்துக்கங்க, இஸ்ரவேல் மக்களை எடுத்துக்கங்க. எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. ஏங்க, அவர் ஆதாம் ஏவாளே எப்படிங்க இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் எப்படி வைக்கிறாரு பாருங்க. பாலும் தேனும் மூணு கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு. அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த தேசம் எப்பேற்பட்ட தேசம்னா பாலும் தேனும் ஓடுறதான், செழிப்பு. அப்போ கர்த்தர் இதுக்கு விரோதி கிடையாது. கர்த்தர் இதுக்கு இது அவருடைய ஐடியா. கர்த்தர் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பட்சத்துல தான் அவர் அந்த சைட்ல தான் அவர் இருக்கிறாரு. நம்ம கர்த்தர் சைட்ல இருக்கிறோம்னா ஆஸ்தி ஐஸ்வர்யம் பக்கம் தான் நம்ம நிக்கணும். இல்லைன்னு சொல்லும் போது நம்ம கர்த்தர் பக்கம் இல்லை, பிசாசு பக்கம் நிக்கணும்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் இல்லாம ஐஸ்வர்யவான் ஆகுறதும், கர்த்தர் இல்லாம பெரிய ஆளாயிருவேன் அப்படி இப்படின்னு நினைக்கிறதும் இல்லை. கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யம் கர்த்தருக்கு மேலாய் அதை பெருசாக பார்க்கறது தான் பிரச்சனையோ இல்லையே. இல்லை, தாழ்மையாக இருந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்து கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்படின்னு அவர் சார்ந்து கொள்ளும் போது அவர் தருகிறார் பாருங்க ஐஸ்வர்யம். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனதா இருக்கிறார். ஒவ்வொரு நாள் சொல்ற பாருங்க, குடும்பமாய் அவருடைய பாதத்துல சாஷ்டாகமாய் விழுது பணிந்து கொள்ளணும். பிசாசு சொல்றான் இயேசுவை பார்த்து, என்ன சாஷ்டாகமா விழு, எல்லாத்தையும் உனக்கு தரேன் அப்படின்றா. சிலுவைக்கு முன்னாடி அதெல்லாம் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் பிசாசை ஜெயித்து, ஆதாம் பிசாசு கிட்ட ஏமாத எல்லாவற்றையும் எல்லா அதிகாரத்தையும் இன்றைக்கு உலகத்தின் ராஜாவாய், அண்ட சராசரத்துக்கு ராஜாவாய் இயேசு இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை தொழுது கொள்ளும் போது, ரோமர் 10:12 சொல்ல, தேவனை நாம் தொழுது கொள்ளும் போது தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பளரா இருக்கிறார். இனிமே நம்ம பிசாசு காலில் போய் விழ முடியாது.
இன்றைக்கு நாம் இயேசுவோடைய கால்களில் விழ வேண்டும். ஆமென். குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறீர். ஆஸ்திகாக ஐஸ்வர்யத்துக்காக அவரை தொழுது கொள்ள என்ன பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறாரே, அவர் பாதத்தில் போய் விழும்போது, அவர் தொழுது கொள்ளும் போது, அந்த நரகத்தின் பிடியிலிருந்து என்னை காப்பாத்திருக்கீங்களே போய் அவர் பாதத்தை பிடிக்கும் போது, புறஜாதியானாகிய என் மேல இவ்வளவு அன்பா ஆண்டவரே, நான் யூதன் கிடையாது ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் கிடையாது ஆண்டவரே, நான் ஒரு தமிழ் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, வா நீ என் பிள்ளைதான், வா. மீண்டுமாய் பயப்படுவதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கோங்க. பூமியும் அது நிறைவு கர்த்தருடையது, பொண்ணு வெள்ளி அவருடையது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடையதுன்னா நீங்க மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, 112 3வது வசனத்தை திரும்பி படிப்போம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். அவருடைய நீதி என்றைக்கு இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வச்சுக்கிட்டு அநீதியா இருக்கிறவன் கிடையாது. ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு நீதியா வாழ்றவன். நீ ஆஸ்தி ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா பாவம் செஞ்சிருவான், செழிப்பு வந்துருச்சுன்னா பாவம் செஞ்சிருவான், அப்படி அவசியம் கிடையாது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் வச்சுக்கிட்டு ரைச்சியஸாக இருக்க முடியும். இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு யோசேப்பு ஒருத்தர் வராரு. வேதம் பல நாட்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஐஸ்வர்யவானாகிய ஒரு சீசன் இருந்தாண்டு போட்டிருக்கு. யோசேப்பு சீசர்கள் ஐஸ்வர்யவானா இருக்க முடியுமா? தாராளமாக இருக்க முடியும். அப்பேற்பட்டவன் தான் தன்னுடைய கல்லறை யாருக்கு கொடுக்குறான்? இயேசுவை கொடுக்குறான். ஏன்னா தீர்க்க தரிசனம் போட்டிருக்கு, அவன் மரிக்கும் போது ஐஸ்வர்யவானோடு கூட இருப்பார் அப்படின்னு. ஐஸ்வர்யாவுடைய கல்லறையில் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் சிலுவையில் உங்களை என்னையும் நினைத்து உங்களுக்காக எனக்காக நம் நிமித்தமாக ஏழையானார். சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமா எப்படி நிறைவேறினதோ உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறிதான் தீரணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டுல இருக்கும் எழுதப்பட்டதுன்னா உங்க வீட்டுல என் வீட்டுல இருந்தே ஆகணும். இதுல சொல்லப்பட்டது எல்லாம் நடந்திருக்கு, இதுல சொல்லப்பட்டது எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுல சொல்லப்பட்டதெல்லாம் நடக்கும்னா இதுலதான் போட்டிருக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டுல இருக்கும். உங்க வீட்டுல இருக்கோங்க, எங்க வீட்டுல இருக்குங்க. விரோதமா பேசி சாபத்தை கட்டிக்க கூடாது. இதுக்கு விரோதமா பேசி தரித்திரத்தை வாவான்னு வரவழைச்சிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தரித்திரம் எவ்வளவு பொல்லாப்பானது. ரோஸ்டிங் பீப்புள் ஏன் திரும்பி திரும்பி அவங்களை பத்தி பேச நினைக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. 1ஆம் நம்பர் திருடருங்க அன்னைக்கு பாக்குறேன். they are going to upgrade their cameras. இருக்க பழைய கேமராலாம் விற்கும். ஏற்கனவே வச்சிருக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியான கேமராஸ். நாங்கள் பயன்படுத்துறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான கேமராஸ் பயன்படுத்துகிறோம். அவங்க நல்லா இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் மக்களுக்கு தேவையில்லைன்ட்டு லட்சக்கணக்கான ரூபாய் கேமராக்களை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் இப்போ வித்துட்டு இன்னும் அப்கிரேட் பண்ண போகிறாங்களா? தப்பு இல்லை, நல்லது, அப்கிரேட் பண்ணட்டும், நல்லதுன்ற அப்கிரேட் பண்ணுங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல், கடன் கட்டுறதுக்கு வழி இல்லாமல், தரித்திரத்தில் குறைவிலையும் ஒரு மில்லிகிராம் கோல்டு கூட இல்லாமல் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன், பிள்ளைய எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியாமல் இருக்கிற, கண்ணீரிலும் கவலையில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் தரித்திரத்தில் குறைவில் இருக்கிற மக்களுக்கும் இங்கே விடுவிக்கிற சத்தியத்தை பேசி கொண்டிருந்தால், நம்ம வந்து ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம், நம்மள பண போதையில் பேசுகிறோம், குடிச்சிட்டு பேசுகிறான். ஜீவன் தண்ணீரை குடிச்சிட்டு பேசுறங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் தண்ணீர், பரிசுத்த ஆவியான ஜீவ நதி. இதை எடுத்து குடிச்சிட்டு பேசுறேன். ஆமா, குடிச்சிட்டு பேசுறோமா? குடிச்சிட்டு தான் பேசுறோம். நான் மட்டும் இல்லை, என் மனைவி தான் குடிச்சிட்டு பேசுறாங்க. ஜீவ தண்ணீரை குடிச்சிட்டு பேசுறோம். தேவ ஆவியானவரால் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் பேசுகிறோம். அவன் குடிச்சிட்டு பேசுறான், போதையில பேசுறான். ஆமாங்க, கர்த்தருடைய அன்பு எங்களை மயக்கி வைத்திருக்கு. கல்வாரி சிலுவையோடைய கிரேட்னஸ், கல்வாரி சிலுவையோடைய மகத்துவம் எங்களை கண்ட்ரோல் பண்ணுது. பாருங்க, யோபுவை கர்த்தர் எப்படி வச்சிருந்தாரு பாருங்க. யோபு 1:10 பிசாசு சொல்றா ஆண்டவரை பார்த்து, நீர் அவனையும் அவன் வீட்டையும் 1:10 அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்த தேசத்தில் பெருகிற்று. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன் சம்பத்து பெருகுது. ஆசீர்வாதம்னாலே அதுக்குள்ள எல்லாம் அடங்குது. உடம்பு பலன்,
நல்ல சுகம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். செவர் நல்லா இருந்தால் சித்திரம் வரைய முடியும். அப்போது கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் போது அவங்க சுகம் உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது. சுகமும் சமாதானம் உண்டாக ஆரம்பிக்கும் போது அவன் பயங்கரமாக உழைக்க ஆரம்பிக்கிறான். ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலன் உண்டாகுது. பிசாசு சொல்றான், ஆண்டவரே நீங்கள் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணியிருக்கிறீங்க? A wall of blessing, a blessed wall, ஒரு ஆசீர்வாத செவரடி கட்டி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அவன் சம்பத்து தேசத்தில் தொடர்ந்து இணைந்திருங்க. நிறைய பேச போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் முழுமையாக கூட பேசலாம். இந்த ஒரு வருஷம் அவ்வளோ பெருசு, இந்த ஒரு வருஷம் அவ்வளோ பெருசுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பெருசு. அதில் இது ரொம்ப, நான் ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இந்தியா மாதிரி ஒரு சாதாரண நாட்டில் ஒரு குடும்பம் தலை துவங்கி மேலே வரணும்னா அவ்வளோ கஷ்டம். தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும். தொழில் செய்கிறதுக்கு இங்கே சாதகமாக இல்லைன்றாங்க. வேலை போனால் போதிய வருமானம் இல்லை, போதிய சம்பளம் இல்லை, போதிய லீவு இல்லை, விடுமுறை இல்லை. போட்டு கசக்கி உலகமே மக்கள் புளிகிற நேரத்தில் சுவிசேஷம் மட்டும்தான் நமக்கு விடுதலை தருகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அப்போ நீ கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரே தீர்வு கர்த்தருடைய வார்த்தை. பொருளாதார குறைவில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரே தீர்வு கர்த்தருடைய வார்த்தை. உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணுமா? ஒரே தீர்வு கர்த்தருடைய வார்த்தை. வியாதியிலிருந்து வெளியே வரணுமா? ஒரே தீர்வு கர்த்தருடைய வார்த்தை. குடும்பம் உயரணுமா? ஊழியம் பெருகணுமா? எல்லாவற்றுக்கும் தீர்வு கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன் சம்பத்து தேசத்துல பெருகும் போது என்ன உண்டாகும்? ஆஸ்தி ஐஸ்வர்யம் உண்டாகும். திரும்பி நாளைக்கு வாங்க, சொல்லித்தரேன். இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கலங்க, இதெல்லாம் கர்த்தர் கண்டுபிடிச்சதுல எழுதியிருக்கிறாரு. கர்த்தர் கண்டுபிடிக்கல, கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. நமக்கு ஆவியானவரை கொண்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானத்தை தராரு. ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துறேன், சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. கர்த்தர் உருவாக்கின எல்லாவற்றையும், கர்த்தர் இன்வென்ட் பண்ணி, கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவர் உருவாக்குனதை நாம் அவருடைய ஆவியானோட துணையோடு ஜெபிக்கிறோம்ல. ஆண்டவரே, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் புரிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தோடும். நான் சொல்றேன், உங்களுடைய ஜெபத்துடைய பதிலாய்தான் இந்த ஜெபமே ஜெயம் வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் நம்ம எல்லாரும் கடலின் பிடியிலிருந்து வெளியே வருவோம். தரித்திர கடல் பிடியிலிருந்து வெளியே வருவோம். இயேசுவின் நாமத்தால் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த காலை வேளையில கர்த்தாவே போய் நோக்கி பார்க்கிற தயவை நீங்கள் தந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறோம். நீரே எங்கள் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறீங்க. நீரே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறீங்க. எங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறீங்க. நீரே எங்களுக்கு ஜெயமா இருக்கிறீங்க. நீரே எங்கள் சுகமா இருக்கிறீங்க. யோபு 1:10 எழுதியிருக்கிறபடியே கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் எங்களை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களுடைய சம்பத்து தேசத்துல பெருகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பேரும் புகழும் பெருகட்டும். அதன் மூலமா உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அதன் மூலமா உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தெரியாத மக்கள் கர்த்தாவே, இந்த வெளிப்பாடு இல்லாதவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும். மாய்மாலம் பண்ணுகிறவர்கள்லாம் ஆண்டவரை மனம் திரும்பட்டும். கர்த்தாவே, செல்வ செழிப்புல இருந்து கொண்டு வேண்டாம் வேணாது பேசி ஊரை ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஊழியர்களும் மக்களும் திருந்துவார்களாக. கர்த்தாவே, இந்த தரித்திர கட்டிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்களோ கர்த்தாவே விசுவாசிக்கிறோம். ஜீவனோட தேசத்திலே நன்மையை காண்போம் என்று நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் உதவி செய்வீராக. நாளைக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. இந்த நாள் நடக்கிற ஊழியங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பெருக்கம் எல்லா திசையிலிருந்து எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து சொல்லுவோம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுமே என்றும் மறவாதே. Be blessed people. Don't forget to tune for the tomorrow's broadcast of ஜெபமேஜை. மீண்டுமா நாளை காலையில் ஜெபமேஜயத்தை பார்க்க மறக்காதீங்க. இன்றைக்கு இரவு இது உங்களுக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணப்படும். கேளுங்க. இரவு பகல் எப்பொழுது வார்த்தையை கேளுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கும். பல பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பல பேர் பார்க்கட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மட்டுமே உயரட்டும். பிசாசு என்றைக்கும் தோற்கட்டும். நீங்கள் என்றைக்கும் நீங்க ஜெயிப்பீர்களாக. இயேசுவின் நாமத்துக்கு என்றென்றைக்கும் மகிமை.
செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும் நம் மூலமாயும்.